ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலாக மார்க்கெட்டை பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகும்போது ஒரு ஃப்ளாட் ட்ரெண்டு, ஆஃப்டர் தட் ஒரு நெகட்டிவ் ட்ரெண்டு, அதுக்கப்புறம் ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டு. ஸோ மார்க்கெட் வந்து ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்ட்லேயே க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 66 பாயிண்ட்ஸும், சென்செக்ஸ் ஒரு 181 பாயிண்ட்ஸும், நிஃப்டி பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா 155 பாயிண்ட்ஸும் பாசிட்டிவில் இருக்குது. நிஃப்டி ஐடி மட்டும் இன்றைக்கி நெகட்டிவ் ட்ரெண்டில் இருக்குது. 303 பாயிண்ட்ஸ் நெகட்டிவில் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. பிஎஸ்சி ஸ்மால் கேப் பார்த்தீங்கன்னா 521 பாயிண்ட்ஸ் அந்த ரேஞ்சில் பாசிட்டிவில் இருக்குது. இன்றைக்கி எஃப்ஐஎஸோட டேட்டாஸ் எடுத்து பார்க்கும்போது எஃப்ஐஎஸ் வந்து 2175 கோடிக்கு வாங்கியிருக்காங்க. டிஏஎஸ் வந்து 655 கோடிக்கு வாங்கியிருக்காங்க. எஃப்ஐஎஸ் 2175 கோடிக்கு வாங்கியிருக்காங்க. டிஏஎஸ் 655 கோடிக்கு வாங்கியிருக்காங்க. இது எஃப்ஐஎஸ் டிஎஸ் டேட்டா. நெக்ஸ்ட் பார்க்கும்போது இந்த பிஎஸ்சி லிஸ்டட் கம்பெனிஸோட மார்க்கெட் கேபிடலைசேஷன் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. டோட்டல் மார்க்கெட் கேபிடலைசேஷன் நம்ம நாடு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டோட பிஎஸ்சியோட மார்க்கெட் கேபிடலைசேஷன் ஹாங்காங்கோட இண்டெக்ஸோட மார்க்கெட் கேபிடலைசேஷனை பீட் பண்ணி 4th பிளேஸுக்கு வந்திருக்கு. நம்மளோட இது பார்த்தீங்கன்னா $5.18 trillion இருக்குது. ஹாங்காங்கோடது $5.17 trillion இருக்குது. ஃபர்ஸ்ட் பிளேஸில் யூஎஸ் தான் இருக்கிறாங்க, $56.49 trillion US. சைனா செகண்ட் பிளேஸில் $8.84 trillion. ஜப்பான் வந்து தேர்ட் பிளேஸில் இருக்காங்க, $6.30 trillion இருக்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம ஹாங்காங்கை பீட் பண்ணி நம்ம வந்து 4th பிளேஸுக்கு வந்திருக்கோம். பிஎஸ்சியோட லிஸ்டட் கம்பெனிஸோட மார்க்கெட் கேபிடலைசேஷன் இப்போ நம்மளோட மார்க்கெட் வந்து 4th பிக்கஸ்ட் மார்க்கெட் ஆட்டி இம்ப்ரூவ் ஆயிருக்கு. இது குளோபல் உள்ள அப்டேட்டு. நெக்ஸ்ட் குளோபல் லெவலில் ஒரு அப்டேட் வந்துருந்து நான் லாஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருந்தேன். யூஎஸும் சவுதி அரேபியம் பார்த்தீங்கன்னா அந்த 8 இயர் $1 டீலை வந்து கேன்சல் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த டீலை முறிச்சிருக்காங்க. இது வந்து ஃபியூச்சரில் குளோபல் லெவல் எக்கனாமியில் ஒரு பிரச்சனை வர்றதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதை நான் லாஸ்ட் வீடியோவில் அப்டேட் பண்ணிட்டேன். இன்றைக்கி மார்க்கெட்லேயே முக்கியமான நியூஸ் பார்த்தீங்கன்னா அந்த ஆட்டோமோட்டர் செக்டரில் தான் அதிகமாட்டு வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் நியூஸ் பார்த்தீங்கன்னா டாடா மோட்டார்ஸை பின்னுக்கு தள்ளி இவங்க மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா வந்து செகண்ட் மோஸ்ட் லார்ஜஸ்ட் கார் கம்பெனியாட்டு உருவெடுத்திருக்காங்க. ஸோ பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா மஹேந்திரா அண்ட் மஹேந்திராவோட ஷேர் ப்ரைஸ் ஒரு ரெக்கார்டாகி டச் பண்ணி செகண்ட் லார்ஜஸ்ட் கார் கம்பெனியாட்டு உருவெடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் மாருதி சுசுகி, ரெண்டாவது மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா, மூணாவது டாடா மோட்டார்ஸ் இப்போ இருக்கிறாங்க. பட் மார்க்கெட் க்ளோஸ் ஆகும்போது செக் பண்ணி பார்க்கும்போது இவங்க டாடா மோட்டார்ஸ் மறுபடியும் செகண்ட் பிளேஸுக்கு வந்திருக்காங்க. மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா தேர்ட் பிளேஸுக்கு போயிருக்காங்க. இது வந்து மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா பார்த்தீங்கன்னா டாடா மோட்டார்ஸை ஓவர்டேக் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஒரு பக்கம் இருக்க பார்த்தீங்கன்னா டாடா மோட்டார்ஸ் வந்து 25% வந்து ஹையராக ட்ரேட் ஆகிருக்கு. இந்த ஒரு வருஷத்தில் மட்டுமே 25% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. அதே மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா பார்த்தீங்கன்னா 70% வந்து ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. நெக்ஸ்ட் பார்க்கும்போது இவங்க மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா நியர்லி 2030 6 நியூ எஸ்இவி கார்ஸ் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் 2030 டோட்டலாட்டி 23 நியூ கார்ஸ் வந்து லான்ச் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் எல்லாமே சேர்த்து 23 நியூ வெஹிக்கிள்ஸ் லான்ச் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மஹேந்திரா அண்ட் மஹேந்திராவும் டாடா மோட்டார்ஸை பொறுத்தவரைக்கும் அப்டேட்டு. மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா பார்த்தீங்கன்னா செகண்ட் மோஸ்ட் வேல்யூபிள் கார் கம்பெனியாட்டு உருவெடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹியூண்டாய் மோட்டார் இந்தியா, இவங்க வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஈவினிங் வந்து அவங்க ஐபிஓக்கான டிராஃப்டட் ஹியரிங் ப்ராஸ்பெக்ட்ஸை வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க செபிட் அப்படிங்கிற ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு. ஸோ $3 பில்லியன் வேல்யூ உள்ள ஐபிஓ வராங்க. ஸோ வேல்யூஷன் பார்க்கும்போது $18 பில்லியன் to $20 பில்லியன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஐபிஓ பார்க்கும்போது எல்ஐசியோட பிக்கஸ்ட் ஐபிஓ அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். நியர்லி $2.7 பில்லியன் வந்து தான் எல்ஐசி வந்து ஐபிஓ வந்தாங்க 2022. ஸோ இது வந்து அதோட பெரிய ஐபிஓட்டு வரப்போகுது. வேல்யூஷன் இந்திய மதிப்பில் பார்க்கும்போது 25,000 கோடி கிட்ட வருது. ஸோ இன்னைக்கு June 14 வந்து பார்த்தீங்கன்னா இவங்க அந்த டிராஃப்டட் ஹியரிங் ப்ராஸ்பெக்ட்ஸ் வந்து இன்னைக்கு பண்ணியிருக்காங்க. ஸோ நியர்லி பார்க்கும்போது ஆஃபர் ஃபார் சேலில் தான் இவங்க 140 மில்லியன் ஷேர்லேருந்து 150 மில்லியன் ஷேர் வரைக்கும் செல் பண்ணுவாங்க அப்படிங்கிற அப்டேட் கொடுத்துருக்காங்க. இந்த ஹியூண்டாய் மோட்டார்ஸோட ரெவன்யூ பார்க்கும்போது ஃபினான்ஷியல் இயர் எண்ட் 23 60,000 கோடி ரெவன்யூ பண்ணியிருக்காங்க. ப்ராஃபிட் 4,653 கோடி பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு நான் லிஸ்டட் கார் மேனுஃபேக்சர் கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ ரெவன்யூ அண்ட் ப்ராஃபிட் பண்ணுறது இதுதான் ஹையஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்தியா தான் அவங்களுக்கு சிக்னிஃபிகண்ட் மார்க்கெட்டாக இருக்குது. நியர்லி அவங்க டோட்டல் குளோபல் சேல்ஸ் 30% ஆஃப் த சேல்ஸ் வந்து இந்தியாவில் தான் கிடைக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. i20, வெர்னா, கிரெட்டா, அவுரா, டஸ்கான் அப்படி நிறைய கார் மாடல்ஸ் வந்து அவங்க இந்தியன் மார்க்கெட்டில் சேல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா 2023 அவங்களோட இந்தியாவில், அதாவது 2023 6 லட்சம் கார் மேலே சேல் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதான் இந்தியாவில் ஹையஸ்ட் எவர் டொமஸ்டிக் சேல்ஸாக இருந்துச்சு அப்படின்னு பார்க்குறோம். 2023 ஹையஸ்ட் எவர் டொமஸ்டிக் சேல்ஸ் அவங்களோட இந்தியன் யூனிட்டில் நியர்லி 6 லட்சம் கார் மேலே சேல் பண்ணியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா கொரியன் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுக்கு வந்து ஹியூண்டாய் மோட்டார்ஸ் வந்து அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. February 7 இவங்க வந்து இந்தியாவில் ஐபிஓ வர்றது சம்மந்தமாட்டு இது வந்து பார்க்கும்போது ஹியூண்டாய் மோட்டார்ஸ் வந்து ஐபிஓ வராங்க. நியர்லி $3 பில்லியன் வேல்யூ ஐபிஓ, அதாவது 25,000 கோடி ஐபிஓ வராங்க. வேல்யூஷன் $18 பில்லியன் to $20 பில்லியன். எல்ஐசியோட பிக்கஸ்ட் ஐபிஓ, செகண்ட் லார்ஜஸ்ட் கார் மேக்கிங் கம்பெனி இன் இந்தியா,
மாருதி சுசுகி அடுத்தால இவங்க தான் செகண்ட் பிளேஸில் அதிக அளவில் கார் உற்பத்தி பண்ணுறாங்க ஹியூண்டாய் மோட்டர்ஸ். ஸோ இது ஓவரால் ஆட்டி ஹியூண்டாய் மோட்டர்ஸை பொறுத்தவரைக்கும் பாசிட்டிவ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஹியூண்டாய் மோட்டர்ஸ் இன்னொரு அப்டேட் கொடுத்துருந்தாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹியூண்டாய் மோட்டர்ஸில் வந்து அப்டேட் என்னொன்று, அவங்க வந்து அவங்களோட இந்தியாவில் நியர்லி 1744 யூனிட்ஸ் ஆஃப் இந்த ஐகானிக் 5 கார்ஸ் வந்து ரீகால் பண்ணியிருக்காங்க. இது மேனுஃபேக்சர் பண்ண கால அளவு ஜூலை 21 2022 டு ஏப்ரல் 30 2024 அந்த காலகட்டத்தில் மேனுஃபேக்சர் பண்ண ஹியூண்டாய் கார்ஸை வந்து இவங்க ரீகால் பண்ணியிருக்காங்க. அவங்க சொல்கிற ப்ராப்ளம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சார்ஜிங் கண்ட்ரோல் யூனிட்டில் சில ப்ராப்ளம் இருக்குது, ஸோ அதை அப்கிரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா கஸ்டமர்ஸுக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் வந்து அந்த அஃபெக்டட் வெஹிக்கிள்ஸும் அவங்க சரி பண்ணி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஐகானிக் 5 காரோட ப்ரைஸ் ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நியர்லி 46.05 lakhs அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஹியூண்டாய் மோட்டர்ஸில் வந்து இன்னொரு அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹியூண்டாய் மோட்டர்ஸ் 3 நியூ டீலர்ஷிப்பை வந்து புனேல ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதாவது டிமாண்டை வந்து ஃபேஸ் பண்ணுறதுக்காண்டி தான் இதை ஓப்பன் பண்ணியிருக்காங்க டீலர்ஷிப்பு. 3 புதிய டீலர்ஷிப் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இந்தியாவிலே செகண்ட் லார்ஜஸ்ட் கார் மேக்கிங் கம்பெனி. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா குண்டான் ஹியூண்டாயின்னு சொல்லி பிம்ப்ரி சின்சாவாத் அங்கே ஓப்பன் பண்ணியிருக்காங்க. மோடி ஹுண்டாயின்னு சொல்லி பேனரில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. கோத்தாரி ஹுண்டாயின்னு சொல்லி காராடியில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ டோட்டலாட்டு 3 நியூ டீலர்ஷிப்பை வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஹியூண்டாய் மோட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் ஓவரால் பாசிட்டிவ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்ஃபோசிஸ் கொடுத்த அப்டேட்டு. அவங்க வந்து ஃபினான்ஷியல் இயர் 25ல் ஃபஸ்ட்டு குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு குவார்ட்டரோட ரிசல்ட்ஸ் வந்து ஜூலை 18 டிக்ளேர் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு அவங்களோட போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸும் அப்ரூவல் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் குவார்ட்டரில் பார்த்தீங்கன்னா அவங்க மார்ச் குவார்ட்டரில் 7969 கோடி நெட் ப்ராஃபிட் பண்ணியிருந்தாங்க. இப்போ இன்ஃபோசிஸ் எப்படி ரிசல்ட்ஸ் போஸ்ட் பண்ணுவாங்க நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஜூலை 18 வந்து அவங்க வந்து ஃபினான்ஷியல் இயர் 25க்கான ஃபஸ்ட் குவார்ட்டர் ரிசல்ட்ஸ் போஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது இன்ஃபோசிஸை பொறுத்தவரைக்கும் பாசிட்டிவ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டாடா குரூப்லேருந்து வந்து அப்டேட்டு. டாடா குரூப் பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ஃபோன் சைனீஸ் கம்பெனி, அதாவது இந்த விவோ ஃபோன் அவங்க எல்லாருக்குமே தெரியும். இது வந்து ஒன் ஆஃப் த சைனீஸ் ஸ்மார்ட் ஃபோன் கம்பெனி தான். ஸோ இதில் வந்து மெஜாரிட்டி ஆஃப் த ஸ்டேக்கை வந்து டாடா குரூப் வந்து அக்யூர் பண்ண ரொம்பவே தீவிரமாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ரீசெண்டாக பெகட்ரான் அக்யூர் பண்ணியிருந்தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த விவோட மெஜாரிட்டி ஆஃப் த ஸ்டேக் அக்யூர் பண்ண இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மளோட கவர்மெண்ட் அத்தாரிட்டிஸோட டேக்ஸ் வயலேஷன் ரூல்ஸ் படி பார்த்தீங்கன்னா சைனீஸ் கம்பெனி வந்து இந்தியாவில் அவங்களோட ப்ராடக்ட் சேல் பண்ணணும்னா இந்தியாவில் இருக்கிற டொமஸ்டிக் கம்பெனிஸோட வந்து அவங்க ஒரு பார்ட்னர்ஷிப் வச்சு தான் மேனுஃபேக்சரிங் ப்ளஸ் வந்து சேல் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு வேண்டி தான் இந்த டாடா குழுமம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இதில் வந்து ரொம்பவே தீவிரமாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. நெக்ஸ்ட் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த விவோவோட ஒன் ஆஃப் த மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி ஃபேக்ட்ரி வந்து நொய்டாவில் இருக்குது. இதை வந்து பகவதி ப்ராடக்ட்ஸ் அவங்க வந்து ரீசெண்டாக அக்யூர் பண்ணி அதை வந்து பார்த்தீங்கன்னா அதாவது இந்த கம்பெனி வந்து பகவதி ப்ராடக்ட்ஸுங்கிறது மைக்ரோமேக்ஸ் பிராண்டோட சப்சிடரின்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க வந்து ரீசெண்டாக அக்யூர் பண்ணி ஸ்டாஃபும் ஹைரிங் பண்ணி ஸ்மார்ட் ஃபோனை வந்து அவங்களோட ஓன் மேனுஃபேக்சரிங்கில் ஜாயின்ட் வெஞ்சர் இந்த ஹியாக்கின் அப்படிங்கிற ஒரு கம்பெனி கூட அவங்களோட ஒரிஜினல் டிசைனில் ஜாயின்ட் வெஞ்சர் மூலமாட்டு கவர்மெண்ட் அப்ரூவல்காண்டி வெயிட் பண்ணுறாங்க. பட் அவங்களும் சீக்கிரம் மேனுஃபேக்சரிங்கை ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஓவராலாட்டு பார்த்தீங்கன்னா டாடா குரூப் விவோ கம்பெனியை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வோடோஃபோன் குரூப் கொடுத்த அப்டேட். இவங்க பார்த்தீங்கன்னா இண்டஸ் டவரில் வந்து நியர்லி $2.3 பில்லியன் ஒர்த்துள்ள ஸ்டேக் வச்சிருக்காங்க. அதாவது 21.5% ஆஃப் த ஸ்டேக் வந்து இந்த இண்டஸ் டவரில் வந்து வோடோஃபோன் ஹோல்ட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ வந்து அந்த என்டையர் ஸ்டேக்குமே இவங்க விற்க போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஃபைனல் டீல் வந்து பார்த்தீங்கன்னா நடக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இண்டஸ் டவரில் வச்சிருக்கிற டோட்டல் ஆஃப் த ஸ்டேக்கை வந்து நெக்ஸ்ட் வீக்கில் வந்து இவங்க ஒரு பிளாக் டீல் மூலமாட்டு டைல்யூட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க வோடோஃபோன் குரூப்பு. ஸோ வோடோஃபோனோட ஷேர் ப்ரைஸ் 14 to 15 அந்த ரேஞ்சில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கேன். நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணல. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கவங்க ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருங்க. ஸோ அந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா இவங்க ரீசெண்டாட்டு ஒரு 14,000 கோடி ஃபண்ட் ரைஸ் பண்ணியிருந்தாங்க. ரீசெண்டாட்டு நேத்தோ முந்தினாத்தோ வந்து 2,500 கோடி ஏதோ ஃபண்ட் ரைஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது மூலம் மட்டும் அவங்களுக்கு வருமானம் ரெவன்யூ வரும். இந்த $2.3 பில்லியன் வேல்யூ உள்ள ரெவன்யூ வரும். ஸோ அவங்க ஃபண்ட் ரைஸ் வந்து கண்டினியூஸாக பண்ணிட்டு இருக்காங்க வோடோஃபோன் குரூப்பு. ஸோ அந்த ஷேர் வச்சுருக்கவங்க ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருங்க. இது வோடோஃபோனை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லூப்பினில் வந்து அப்டேட்டு. லூப்பினில் பார்த்தீங்கன்னா யுஎஸ்எஃப்டி வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்ணியிருந்தாங்க. உங்களோட நாக்பூர் ஃபெசிலிட்டியில் யுஎஸ்எஃப்டி இன்ஸ்பெக்ஷன் பண்ணியிருந்தாங்க. June 10 to June 13 இன்ஸ்பெக்ஷன் பண்ணியிருந்தாங்க. 0 அப்சர்வேஷன் கொடுத்துட்டு போயிருக்காங்க. ஃபார்ம் 483ல் 0 அப்சர்வேஷன் கொடுத்துட்டு போயிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா லூப்பினை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டாடா மோட்டர்ஸில் வந்து இன்னொரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. இவங்க பார்த்தீங்கன்னா 2026 ஒரு மினி லேண்ட் ரோவரை லான்ச் பண்ண போகிறது கன்ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா எஸ்யூவி மாடலும் லான்ச் பண்ண போகிறாங்க, மினி எஸ்யூவியும் லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ அவங்களோட அப்கமிங் பிளான்ஸ் பார்த்தீங்கன்னா ஹேரியரு சேரா இதெல்லாமே அப்கமிங்காக இருக்குது. ஸோ அவங்களோட ஃபியூச்சர் அப்டேட்டும் சொல்லியிருந்தாங்க. அவினியா அப்படிங்கிற ஒரு பிராண்டில்
அந்த அவென்யூ அப்படிங்கிற ஒரு பிராண்ட் நேம் வச்சு அதில் மல்டிபிள் எலக்ட்ரிக் கார்ஸ் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மினி லேண்ட் ரோவர் ஒன்று லான்ச் பண்ண போகிறாங்க. நெக்ஸ்ட்டு எஸ்யூவி மாடலும் லான்ச் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க 2026. ஸோ இது வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க டாடா மோட்டார்ஸ். இது டாடா மோட்டார்ஸை பொறுத்தவரைக்கும் ஓவரால் அப்டேட்டு. ஸோ டாடா மோட்டார்ஸோட ஷேர் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 990 அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இப்போதைக்கு டாடா மோட்டார்ஸில் வாய்ப்பு இல்லாட்டாலும் ஸ்லோவாக கன்சிடர் பண்ணலாம். இப்போதைக்கு கன்சிடர் பண்ணலாம், பட் வந்து ஸ்டாக் ப்ரைஸ் இன்னும் டவுன் போக ஒரு சான்சஸ் இருக்குது. ஸோ 900 கீழே வந்துச்சுன்னா டாடா மோட்டார்ஸில் டெஃபினட்டாக நம்ம கன்சிடர் பண்ணலாம் நல்லாவே. இது டாடா மோட்டார்ஸை பொறுத்தவரைக்கும் பாசிட்டிவ் அப்டேட்டு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக அன்றைக்கி மார்க்கெட் அப்டேட்ஸ் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.